இப்போ நம்ம பைத்தானில் இஃப் எல்ஸ் அதோட சேர்த்து எலிஃப் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். முன்னாடியே நம்ம இஃப்னா என்ன எல்ஸ்னா என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ எல்இஃப் அப்படின்ற ஒன்று விஷயம் இருக்குது. இதில் எல்ஸில் இருக்கிற இஎல்லையும் இஃப்பில் இருக்கிற ஐஎஃப் தான் இங்கே எல்இஃபாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண சொல்ல ஒரு கண்டிஷனை மட்டும் நம்ம செக் பண்ண மாட்டோம், நிறைய கண்டிஷனை அகைன் அண்ட் அகைன் செக் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்ம எல்இஃபை யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அது ரன் ஆகும். ஒருவேளை அது ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா டேரெக்டாக எல்ஸ் பிளாக்ல இருக்கிறது ரன் ஆகாது. ஸோ எல்இஃப்ல என்ன இருக்கோ அது ரன் ஆகிட்டு, ஸோ அதுவும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸில் இருக்கிறது ரன் ஆகும். எல்இஃப்க்கு கவுண்டே கிடையாது. நீங்கள் எத்தனை எல்இஃப் கண்டிஷன் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய கண்டிஷனை வச்சு நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ எல்இஃப் கான்செப்ட் ரொம்பவே முக்கியமானது. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு அதை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னா, ஒரு பர்சன் வேர்ட் போடுறதுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்றது தான் கேட்டிருக்கேன். ஸோ இதை இப்போ நம்ம கோட் எடிட்டரில் பார்க்கலாம். இப்போ கோட் எடிட்டரை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏஜ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட்டை நம்ம யூசர்கிட்ட இருந்து வாங்கலாம். ஸோ அந்த ஏஜ் நம்பர் தானே, அப்போ இன்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வாங்கிக்கலாம். இன்ட் இன்புட் ஆஃப் உன்னுடைய ஏஜை என்டர் பண்ணு அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருக்கேன். இப்போ ஏஜை இன்புட் வாங்கினதுக்கப்புறம் இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் 18 இருந்தது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? இப் ஏஜ் 18க்கு அதிகமாக இருந்ததுன்னா நம்ம பிரிண்ட்டில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம் இல்லையா? எலிஜிபிள் டு ஓட் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்து நான் முடிக்கிறேன். ஒருவேளை இல்லை 18க்கு கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஓட் போட எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ செக் த பர்சன் எலிஜிபிள் டு ஓட். அப்போது 18 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்க எலிஜிபிள், 18 வயசுக்கு கீழே இருந்தால் நாட் எலிஜிபிள். ஸோ இதை தான் இஃபல்ஸ் பிளாக்ல கொடுத்துருக்கேன். என்னோட ஏஜ் கேட்குது, நான் இப்போது 30 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த 30 அப்படின்னு கொடுத்தனா யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ இதுவே நம்ம சின்ன பையனாக இருந்து சொன்னால் ஒரு 12 அப்படின்னு சொல்லி கொடுத்தனா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட். ஸோ இப்படி தான் ஒரு கண்டிஷன் இருக்கும்போது வெறும் இஃப்பையும் எல்ஸையும் வச்சு பார்த்துருப்போம். ஸோ இதை முன்னாடியுமே நம்ம பார்த்துருக்கோம் வேறு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு. இப்போது வேறு எக்ஸாம்பிளை வச்சு நம்ம 3 கண்டிஷனை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு நம்பர் பாசிட்டிவா நெகட்டிவா ஜீரோவான்னு கேட்டிருக்காங்க. செக் இஃப் ஏ நம்பர் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆர் ஜீரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் வாங்கிக்கலாம். இன்ட் இன்புட் ஆஃப் என்டர் எ நம்பர் அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். ஸோ இப்படி நான் கேட்குறது மூலயமா நம்ம ஒரு நம்பரை இன்புட் வாங்க போகிறோம். ஸோ இந்த நம்பர் இன்புட்டை வாங்கினா அந்த நம்பர் பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரா இல்லை ஜீரோவா அப்படின்னு கேட்குது. இஃப் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இந்த நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கணும். இதுவே எல்எஃப் இன்னும் ஒன்று செக் பண்ணணும். என்னென்னா நம்பர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல த நம்பர் இஸ் 0 அப்படின்ற மாதிரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்ஸ் பிளாக்ல என்ன போட போகிறோம்னா, ஸோ நம்பர் ஈக்குவல் டு ஜீரோவாகவும் இல்லை ஜீரோவோட பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த மீதி இருக்கிற நம்பர் எல்லாமே நெகட்டிவ் அப்படின்னு, அதாவது மைனஸில் வரது எல்லாமே நெகட்டிவ். ஸோ இப்போது ஈஃப் இருக்குது, எல்ஸ் பிளாக் இருக்குது, கூடவே ஒரு எல்இஃப்னு சொல்லிட்டு ஒரு புது கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த புது கண்டிஷனில் நம்ம எத்தனை கண்டிஷன் வேணாலும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம 100 கண்டிஷன் வேணாலும் நம்மளால் போட முடியும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இங்கே கீழே டெர்மினலில் நம்பர் கேட்குது. இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா நான் 1 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். த நம்பர் இஸ் பாசிட்டிவ்னு வருது. அகைன் நான் ரன் பண்ணுறேன். -5 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இந்த -5 மாதிரி கொடுத்தா இங்கே த நம்பர் இஸ் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி வருது. அகைன் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ 0க்கு ஈக்குவலாக கொடுத்தா த நம்பர் இஸ் 0 அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இப்படி தான் ஒரு இஃப் கண்டிஷனோட ஒரு எல்இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணி ரெண்டாவதாக ஒரு கண்டிஷனை நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸுக்கு நம்ம 3 இன்புட் வாங்க போகிறோம். இந்த 3 இன்புட் வாங்கினா மட்டும்தான் நம்மளால் இந்த ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்க முடியும். அதாவது இப்போ பாருங்க, ஏ அப்படின்ற ஒரு இன்புட் வாங்கிக்கிறோம். இன்ட்டில் இன்புட் ஆஃப் என்டர் ஏ நம்பர் அப்படின்ற மாதிரி கேட்குறேன்.
நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல் டு என்டர் எ நம்பர் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். இதை செகண்ட் நம்பர்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சியில் அகைன் என்டர் எ தேர்ட் நம்பர் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கலாம். ஸோ இப்படி நம்ம 3 இன்புட் வாங்க போகிறோம். 3 இன்புட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ண போகிறோம். இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அண்டு இந்த அண்டுன்னு போட்டிருக்கேன் இல்லையா, இதை லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் அண்டு ஆறு நாட்டு. அண்டுனா ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும், ஆறுனா ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதே தான் இங்கே ஏ வந்து பியை விட பெருசாக இருக்கணும், அதே நேரத்தில் ஏ வந்து சியை விடவும் பெருசாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏ தான் லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்ற மாதிரி வரணும். ஸோ எல்எஃப் அதாவது அது இல்லை அப்படின்னா ஸோ பி வந்து ஏவோட பெருசாக இருக்கா இல்லை பி வந்து சிஏவோட பெருசாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் சி இஸ் ஏ லார்ஜஸ்ட் பி இஸ் ஏ லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு போகிறோம். ஏன் அப்படின்னா இங்கே ஏ வந்து பியை விட பெருசாக இருக்குது, அதே நேரத்தில் சியை விட பெருசாக இருக்குன்னா ஏ தான் ஆப்வியஸாக பெரிய நம்பர். ஏன்னா நம்ம வாங்கியிருக்கிறது 3 நம்பர் மட்டும்தான். அடுத்து பியை வந்து ஏவோட பெருசாக செக் பண்ண போகிறோம் அண்ட் பியை வந்து சியை விட பெருசாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். இப்படி செக் பண்ணுறப்போ இது ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில், அதாவது இது 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் பி தான் பெரிய நம்பர். எல்ஸ் இது ரெண்டுமே இல்லைன்னா சி தான் பெரிய நம்பர். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? 12 15 20. ஸோ எப்படி நான் 3 நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 3 நம்பரை நமக்கு பார்க்குறப்ப தெரியுது நான் சியில் கொடுத்துருக்கிற 3வது நம்பர் தான் பெருசுன்னு அப்படின்னு. ஸோ இப்போ நான் என்டர் அடிக்கிறேன் அப்படின்னா த லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 20 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இந்த லார்ஜஸ்ட் நம்பர் 20 நம்ம எதில் போட்டிருக்கோம்? சியில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதே ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏல வந்து பெரிய நம்பர் கொடுத்து பார்க்கலாம். ஏல 55 554 போயிடுச்சு. சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 125. நெக்ஸ்ட்டு தேர்ட் நம்பரில் ஒரு 100 இப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போது ப்ரெஸ் பண்ணால் த லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 554 அப்படின்னு சொல்லிட்டு ஏழு நிற்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஸோ இந்த இஃபெல்ஸ் பிளாக்ல இது எல்லாமே ஒரே கண்டிஷன் கீழே தானே வருது. இது எல்லாமே நம்ம மாற்றி மாற்றி இந்த கண்டிஷனை செக் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ இந்த கண்டிஷனில் இன்கேஸ் இது ஓகே ஆகி இது பிரிண்ட் ஆகுது அப்படின்னா மீதி எதையுமே செக் பண்ணாது. ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இந்த எல்எஃப் கண்டிஷன் ஃபஸ்ட்டு இஃப் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு, அப்படி ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் இந்த எல்எஃப் கண்டிஷனுக்கு போகும். ஒன்ஸ் இந்த எல்எஃப் கண்டிஷனுக்கு போனதுக்கப்புறம் இந்த லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் பின்னு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சுன்னா அதோட இந்த இஃப் கண்டிஷன் பிளாக்கை விட்டு வெளியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த எல்ஸ் பிளாக் ஒர்க் ஆகாது. ஸோ ஒருவேளை இது ரெண்டுமே ஃபெயில் ஆனதான் எல்ஸ் பிளாக் ஒர்க் ஆகும். ஸோ எங்கே கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அங்கவே அந்த பர்டிகுலர் பிளாக் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இது ரெண்டுமே நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணி பாருங்கள். செக் இஃப் a நம்பர் இஸ் ஈவன் ஆர் ஆட். இதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஆட் நம்பராக ஈவன் நம்பரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2ஆல் டிவைட் பண்ணலாம். இந்த 2ஆல் டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் வந்து 0 அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல அது வந்து ஈவன் நம்பர். அதாவது இப்போ 2 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? 2 டிவைட் பை 1 2 சார் 2, 2 மைனஸ் பண்ணால் 0 அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன் வரும் இல்லையா. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். லைக் இப்போ பாருங்கள், 2ஆல் டிவைட் பண்ணால் 1, 1 2 சார் 2, 2 2 இப்போ 1 2 சார் 2, அதை 2 போட்டோம், அதுக்கப்புறம் ரிமைண்டர் 0. இந்த மாதிரி 0 வந்தால் அதுக்கு பேர் தான் ஈவன் நம்பர். ஸோ இதை நீங்கள் ஃபைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2 2 சார் 4, இந்த இடத்துல 0 அப்படின்ற மாதிரி முடிஞ்சது. ஸோ இதுவே நீங்கள் 3 எடுத்து செக் பண்ணீங்க அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணோம், 1 2 சார் 2, பேலன்ஸ் ரிமைண்டர் 1 இருக்குது. அப்போ இது ஆட் நம்பர், இது வந்து ஈவன் நம்பர். ஸோ இப்படி தான் இது நீங்கள் ப்ரோக்ராமில் போட ட்ரை பண்ணுங்கள். யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கி அதை 2ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் வந்து 0க்கு ஈக்குவலாக இருந்தால் அந்த இடத்துல அதை ஈவன் நம்பர்னும், இதுவே நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆட் நம்பர்னும் நீங்கள் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிரேட் செக்கர் யூசிங் மார்க்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஒரு 5 சப்ஜெக்டை எக்ஸாம்பிளுக்காக எடுத்துங்க. அந்த 5 சப்ஜெக்ட் இருந்து மார்க் எவ்வளோ வாங்கியிருக்காங்க யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு 90%க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை ஏ கிரேட்னும், நெக்ஸ்ட்டு 90% கீழே 75%க்கு மேலே இருந்தால் அதை பி கிரேட்னும், அதுக்கப்புறம் 50%க்கு மேலே 75% கீழே இருந்தால் அதை சி கிரேட்னும், அதுக்கு கீழே 50% கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபெயில் அப்படின்னும். ஸோ இதை நீங்கள் கோடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சீக்கிரமாக அதை சால்வ் பண்ணி உங்களுக்காக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வெப்டெக் அகாடமி,
ஒன்றா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்றா வளரலாம். மறக்காமல் பைத்தான் படிக்கிற உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.